ஆரோக்கிய இல்லம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு செல்வாம்பாள். நம்ம உடல் ரீதியா நமக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு நம் இயற்கையாக நம்ம உடலை வச்சே நம்ம அதை சரி பண்ணிக்க முடியும். இந்த எளிமையான வழியை எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த சேனலை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா உடல் ரீதியா ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே நாங்க வந்து ஒவ்வொரு வீடியோவா உங்களுக்கு தர போறோம். விடாம இந்த வீடியோவை பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுக்கு தும்மல். அடுக்கு தும்மல் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னு பார்த்தா நிறைய காரணங்கள் அடுக்கு தும்மலுக்கு இருக்கு. இப்போ ஒரு தும்மல் 2 தும்மல் வர்றதெல்லாம் அடுக்கு தும்மலோட சேராது. இயற்கையாக நம்ம உடல் செய்யக்கூடிய வேலை அது. இப்போ ஒரு மிளகாய் தாளிச்சோம் அப்படின்னா ஒரு 2 தும்மல் வரும். இதையெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுக்கு தும்மல்னா என்ன? இப்போ சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அடுக்கு தும்மல் வரும். சிலருக்கு ஜில்லுன்னு கிளைமேட்ல போனாங்கன்னா அடுக்கு தும்மல் வரும். சிலருக்கு குளிச்சுட்டு வந்த உடனே கூட அடுக்கு தும்மல் வரும். இந்த அடுக்கு தும்மல் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு 10-20 தும்மல் விடாம தும்மிட்டே இருப்பாங்க. அதை நிறுத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க உடல் வந்து ரொம்ப சோர்வாயிடும். இந்த தும்மலை வந்து கண்டிப்பா அவங்க நிறுத்தியே ஆகணும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அடுக்கு தும்மல் அதிகமா வரும். எல்லாருக்கும் வராது. இந்த அடுக்கு தும்மல் அதிகமா வரவங்க வந்து கண்டிப்பாக அலர்ஜியால பாதிக்கப்படுவாங்க. நோய் எதிர்ப்பு அலர்ஜி யாருக்கெல்லாம் பாதிக்கும்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கு தான் அலர்ஜி பாதிப்பு ஏற்படும். இப்போ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொல்யூஷன் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஃபேன்லயே நைட் ஃபுல்லா ஃபேன்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஃபேன் வந்து துடைக்காம தூசியா இருக்கும். அந்த தூசியை வந்து நைட் ஃபுல்லா சுவாசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ காலையில எந்திரிச்சோன்னா அடுக்கு தும்மல் வரும். இப்ப ஜில்லுன்னு குளிக்க போவாங்க. தண்ணி உடல்ல பட்ட உடனே அது சுடுதண்ணியாக இருந்தாலும் சரி பசுதண்ணியா இருந்தாலும் சரி தண்ணி உடம்புல பட்ட உடனே வெளியில வந்தோடனே அவங்களுக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிடும். ரோட்ல பொல்யூஷன் வண்டியில இருந்து வரக்கூடிய புகைகள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சேராம அவங்களுக்கு வந்து அடுக்கு தும்மல் வர ஆரம்பிக்கும். இந்த அடுக்கு தும்மலை கண்டிப்பா நிறுத்தியே ஆகணும். இதுக்கு காரணம் வந்து முக்கியமா அலர்ஜி தான். நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு தான். இந்த அலர்ஜி அப்படிங்கறத நம்ம எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோல நம்ம போடுறோம். இன்னைக்கு அலர்ஜிக்கான அதையும் சரி பண்றது எப்படின்னு முதிரை ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அதோட பாயிண்ட்ஸ் சொல்லித்தர போறேன். இன்னைக்கு வந்து அடுக்கு தும்மலை எப்படி நம்ம சரி உடனே நிறுத்துறது. உடனே அந்த அடுக்கு தும்மலை நம்மளால நிறுத்திக்க முடியும். எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மூக்கோட வெளிப்புற செவுரு இந்த 2 சைட்லயும் உங்களுடைய விரலை வச்சுக்கோங்க. வேற எந்த ஒரு உபகரணமும் நமக்கு தேவையில்லை. உங்களுடைய விரலை வச்சுட்டு இந்த 2 இடத்துலயும் இந்த இடத்துல இப்படியே ஒரு பிரஸ் கொடுங்க. அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் லைட்டா ரொம்ப பிடிச்ச அமுத்த வேண்டாம். மைல்டா ஒரு ப்ரெஷர் இந்த இடத்துல ஒரு இந்த செவுரு முடிகிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது உடனே உங்களுடைய தும்மல் நின்றுவிடும். இந்த அடுக்கு தும்மலை கண்டிப்பா நிறுத்தியே ஆகணும். இல்லைன்னா உங்க உடல் வந்து சோர்ந்து போயிடும். இந்த தும்மலை நிறுத்திட்டு இத தும்மல் வர்றப்ப இந்த பாயிண்ட பண்ணி நிறுத்திக்கலாம். இந்த தும்மல் திரும்பவும் மறுபடியும் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அலர்ஜி வராம இருக்கணும். அலர்ஜியை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம்? இந்த அலர்ஜி அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து நம்ம மருந்து மாத்திரைகளை எடுத்துக்குவோம். அந்த நேரத்துக்கு சரியாகும். அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த அலர்ஜினால நமக்கு பிரச்சனைகள் வரும். இந்த அலர்ஜியை நிரந்தரமா நம்ம சரி பண்ண முடியும். இப்போ அதுக்கான ஒரு எளிமையான தீர்வு ஒண்ணு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அது வந்து ஒரு முத்திரை. முத்திரை அப்படிங்கறத வந்து சாதாரணமா யாருமே நினைக்காதீங்க. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. அந்த காலத்துல முனிவர்களும் யோகிகளும் பயன்படுத்தின எளிமையான வழிமுறை. அவர்களுடைய உடலை அவர்கள் வந்து ஒரு வேலை செய்யறோம். அப்ப வந்து அந்த வேலையை சீக்கிரமா நம்ம முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சு சீக்கிரமா முடிப்போம் இல்லைங்களா? அது மாதிரிதான் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எளிமையாக சரி செய்து கொள்ள பயன்படுத்தின வழிமுறைகள் தான் யோகிகள்லாம் பயன்படுத்தின வழிமுறைகள் தான் வந்து முத்திரைகள், யோகம், தியானம் இதெல்லாம். இதுல வந்து இந்த முத்திரை பயிற்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அலர்ஜி முதிரை அப்படின்னே ஒரு முதிரை இருக்கு. அந்த முதிரைக்கு பேரு பிரம்மார முதிரை அப்படின்னு பேரு. பிரம்மார முதிரை, அலர்ஜி முதிரை அப்படின்னு 2மே அந்த முதிரையை பேர் சொல்லுவாங்க. இந்த முதிரையை வந்து ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் வரைக்கும் கூட பண்ணலாம். இந்த முதிரை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆள்காட்டி விரலை மடக்கி இந்த கட்ட விரலுக்கு கீழே வச்சுக்கோங்க. நடு விரலையும் கட்ட விரலையும் டச் பண்ணுங்க. ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். தொட்டிங்கன்னா போதும்.
இந்த மோதிர விரலையும் சுண்டு விரலையும் நீட்டிக்கோங்க. அது மாதிரி 2 கையிலையும் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த 2 உள்ளங்கையும் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம தொடை மேல வச்சுக்கணும். நல்லா கீழே ஒரு விரிப்பு விரிச்சுக்கோங்க. சம்மணம் போட்டு நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இந்த முதிரையை எந்த நேரத்துல பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் இந்த முதிரையை விடாம பண்ணுங்க. 45 நிமிஷம் பண்ணணும், பண்ண முடிஞ்சவங்க பண்ணலாம். ஆனா குறைஞ்சது ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நீங்க இந்த முதிரையை விடாம பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அடுக்கு தும்மல் உங்களுக்கு வராமையே போயிடும். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த முதிரை இந்த முதிரை. இதை வந்து தினம் ஒரு காலையில செஞ்சுட்டு வர்றப்போ உங்களுக்கு அடுக்கு தும்மல் மட்டும் இல்ல, இந்த அலர்ஜினால வரக்கூடிய மேக்சிமம் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். இன்னொரு அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி அதை வந்து முழுமையா நம்ம எப்படி சரி பண்றது அப்படிங்கறத இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.